இந்த நிலையில மட்டும் இல்லை, அதனுடைய ஆழம் எப்படி அப்படின்னாக்கா அந்த ஆழம் தான் எஹ்சான். இஸ்லாத்தோட ஆழமே ஹகீகத்தை எஹ்சானுங்கிற அந்த பகுதி தான். ஹதீஸ ஜிப்ரீல் என்று சொல்லக்கூடிய மன் ஈமான் மன் இஸ்லாம் மன் எஹ்சான்ல எஹ்சான் மிகவும் முக்கியமானது. உலகம் முழுவதும் இன்னைக்கு நீங்க இஸ்லாத்தோட பிரச்சாரம் பண்றாங்க அப்படின்னும் போது எஹ்சானுடைய அந்த சப்ஜெக்டை யாரும் தொடர்றது கூட கிடையாது. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. அது மதரசாவாக இருக்கட்டும், பெரிய ஒரு கல்விக்கூடமாக இருக்கட்டும், இல்லை இஸ்லாமிய இந்த பெரும் பெரும் இயக்கங்கள் ஆகட்டும், எஹ்சான் ஒரு சப்ஜெக்ட் இருக்குங்கிறத அது தொடர்றது கூட கிடையாது. காரணம், அந்த எஹ்சான் ரூஹை பற்றி பேசுது, ரூஹோட வலிமை பற்றி பேசுது, இறை நெருக்கத்தை பற்றி பேசுது, ஒழுக்கத்தை பற்றி பேசுது, ஹலாலை பற்றி பேசுது, கேரக்டர் பில்டிங்கை பற்றி பேசுது. ஏன்னா இஸ்லாம் வளர்ந்தது, வாழ்ந்தது, மக்கள் மத்தியில் கொண்டு சென்றதெல்லாம் ஒழுக்கத்தை கொண்டு தான் சென்றது.